வணக்கம் சகோ. காவிரி பிரச்சனைக்கு வாய் திறக்காதவர், ஸ்டூடெண்ட்ஸுடைய நீட் எக்ஸாமுக்கு வாய் திறக்காதவர், தாவேகா எம்எல்ஏக்களுடைய போக்குவரத்து பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதற்கு காரணம் சட்டசபையில பேசுறதுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் தேவைப்படுது இல்லையா? பாவங்க தாவேகா எம்எல்ஏக்கள். அவர்களில் பலர் இன்றும் கவர்மெண்ட் பஸ்லையும் ஆட்டோ ரிக்ஷாக்களையும் தான் சட்டமன்றத்திற்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்றைய தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் 234 எம்எல்ஏக்களுக்கும் அரசு வழங்கும் இனோவா காரு, வெஹிக்கல் அலோவன்ஸ், கூடுதலாக ஒரு அசிஸ்டன்ட். விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்க காசு இல்ல, நெல் கொள்முதலுக்கும் காசு இல்ல, ஆனா எம்எல்ஏக்களுக்கு மட்டும் அரசு வழங்கும் இனோவா கார். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கொடுமையான நிதி நெருக்கடியில் இருப்பதாக நமது ஆளுங்கட்சியான தாவேகா அரசு தொடர்ந்து கூறுவதால் டிஎம்கே 59 எம்எல்ஏக்களுக்கு கார் வேண்டாம் என்றார். சிறப்பு. தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தும் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் நோக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த உறுப்பினர்களுக்கு மட்டுமே கார் வழங்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். மிக்க மகிழ்ச்சி. இந்த தாவேகா ஆட்சி உங்கள் தளபதி விஜயோட ஆட்சி. இது மக்களுக்கான ஆட்சி என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய முட்டாள்தனமான குருட்டு நம்பிக்கை. இது காவல்துறைக்கான ஆட்சி, இது தாவேகா தொண்டர்களுக்கான ஆட்சி, இது எம்எல்ஏக்களுக்கான ஆட்சி. ஒரு ஆளுங்கட்சிய 100% டிரான்ஸ்பரன்சி இருக்கா உங்ககிட்ட? ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, 1000 times the nil transparent ruling party. நன்றி, வாழ்க வளமுடன்.